வெல்கம் டு வின்னர் சாய்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த கிளாஸ்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நெஃப்ரானை பத்தி பார்க்க போறோம். போன கிளாஸ்ல நம்ம எதை பத்தி பார்த்தோம்? கிட்னியை பத்தி பார்த்தோம். இந்த கிளாஸ்ல நெஃப்ரானை பத்தி பார்க்க போறோம். நெஃப்ரான் வந்து எப்படி யூரினை கிளீன் பண்ணுது, அதாவது பியூரிஃபை பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நெஃப்ரான் பார்க்கும்போது நமக்கு இந்த ஒவ்வொரு கிட்னிலையும் மினிமம் எத்தனை இருக்கும் அப்படின்னா 1,00,000, அதாவது 10 லட்சத்துக்கும் அதிகமா என்ன இருக்கும், அதாவது 10 லட்சம் இல்லைன்னா 1 மில்லியன், 1 மில்லியன் இல்லைன்னா 10 லட்சம் அளவுல என்ன இருக்கும் அப்படின்னா நமக்கு நெஃப்ரான் இருக்கும். அதாவது நம்ம ஒவ்வொரு கிட்னிலையும் எத்தனை அளவுல நெஃப்ரான் இருக்கும் அப்படின்னா எத்தனை இருக்கும் அப்படின்னா ஒரு கிட்னில 1 மில்லியன் இல்லைன்னா 10 லட்சம் எண்ணிக்கை அப்படிங்கிற எண்ணிக்கையில என்ன இருக்கும், நெஃப்ரான் இருக்கும். அப்போ ரெண்டு கிட்னியும் கணக்கு பார்க்கும்போது நமக்கு எத்தனை இருக்கும், 2 மில்லியன், அதாவது 20 லட்சம் நெஃப்ரான் இருக்கும். அப்போ ஒரு ஹியூமன் பாடியில நமக்கு ஒரு கிட்னில 1 மில்லியன் இருக்கு அப்படின்னா 2 கிட்னி இருக்கு, 2 கிட்னில என்ன இருக்கும், 2 மில்லியன் நெஃப்ரான் இருக்கும். அடுத்து இந்த நெஃப்ரானோட இது ரொம்ப முக்கியமான விஷயம். நெஃப்ரான் தான் என்னது, அதாவது நெஃப்ரான் தான் அந்த பேசிக் ஃபங்க்ஷனல் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் கிட்னி. அதாவது இந்த சிறுநீரகத்தோட அடிப்படை அழகு அப்படின்னு கேட்டா எதோ ஃபங்க்ஷனல் யூனிட் எதுன்னு கேட்டோம்னா எது சொல்லுவோம், நம்ம இந்த நெஃப்ரான் சொல்லுவோம். ஏன் நெஃப்ரான் சொல்றோம் அப்படின்னா நெஃப்ரான் தான் உள்ள இருக்க எல்லா ஒரு மில்லியன் நெஃப்ரான் சேர்ந்துதான் உள்ள இருக்க அந்த கிட்னியோட ஃபங்க்ஷனை பார்க்குது. அதனால இதை தான் என்ன சொல்றோம், ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் கிட்னி அப்படின்னு சொல்றோம். அடுத்து ரீனல் கேப்சூல். இந்த கிட்னியில ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம எது பார்க்கோம் அப்படின்னா ரீனல் கேப்சூல் படிக்கிறோம். ரீனல் கேப்சூல்ல வேற ஒன்றும் இல்ல, சிறுநீர் கேப்சூல்னு தமிழ்ல சொல்லுவாங்க. இந்த ரீனல் கேப்சூல் இதுலதான் என்ன இருக்கும் அப்படின்னா இதுல 2 முக்கியமான விஷயம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 2 முக்கியமான விஷயம். ஒண்ணு என்ன அப்படின்னா இந்த பவுமன்ஸ் கேப்சூல், அதாவது கிண்ண வடிவிலான பவுமன்ஸ் கேப்சூல். இது கேட்கலாம். அதாவது பவுமன்ஸ் கேப்சூல் என்ன வடிவத்துல இருக்குன்னா ஒரு கிண்ண வடிவத்துல, அதாவது கப் ஷேப்ல இருக்கும், அது இருக்கும். இன்னொன்னு என்ன இருக்கும், அந்த குளோபரூல்ஸ்க்கு உள்ள, அதாவது பவுமன்ஸ் கேப்சூலுக்கு உள்ள குளோபரூல்ஸ் அப்படிங்கிற ஒரு நாளங்கள் இருக்கும், ரத்த நாளங்கள். அதாவது நமக்கு இந்த ரீனல் கார்பஸ் அப்படிங்கிற சைடு இருக்கு, அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்கு. அங்கதான் என்ன ஆரம்பிக்கும் அப்படின்னா ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் ஆரம்பிக்கும். அந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ்ல ஃபர்ஸ்ட் பவுமன்ஸ் கேப்சூல் அப்படிங்கிற ஒரு பார்ட் இருக்கு. அதுல அது ஒரு கப் ஷேப்ல இருக்கும். அதுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா குளோபரூல்ஸ் அப்படிங்கிற ரத்த நாளங்கள் மாதிரி இருக்கும். இந்த குளோபரூல்ஸ்ல 2 பார்ட் இருக்கும், அதாவது அஃபரண்ட் அண்ட் எஃபரண்ட் அப்படிங்கிற 2 என்ன இருக்கும், 2 ரத்த நாளம். அதாவது அஃபரண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம சுத்திகரிக்கப்பட வேண்டிய ரத்தம், அதாவது அப்ப இம்பியூரான ரத்தம் எது வழியா கிட்னிக்குள்ள போகும், இல்லைன்னா எது வழியா இந்த நெஃப்ரான்குள்ள போகும் அப்படின்னா இந்த பவுமன்ஸ் கேப்சூல்ல இருக்கிற குளோபரூல்ஸ்ல இருக்கிற அஃபரண்ட் ஆர்டியூல்ஸ் வழியா தான் போகும். அப்போ நமக்கு இந்த பிளட் ஃபில்டர் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எது வழியா உள்ள போகும் அப்படின்னா இந்த அப்பரண்ட் ஆர்டியூல்ஸ் ஆஃப் என்னது பவுமன்ஸ் கேப்சூல் வழியா உள்ள போகும். அடுத்து ஒருவேளை அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்ன நடக்கும் அப்படின்னா சுத்திகரிக்கப்பட்ட ரத்தம் வெளியே வரும். எப்படி வெளியே வரும் அப்படின்னா அதே பவுமன்ஸ் கேப்சூல்ல இருக்க குளோமரூல்ஸ்ல தான் வெளியே வரும். ஆனா அது என்ன ரத்தனால வெளியே வரும், எந்த தமனி வழியா வெளியே வரும் அப்படின்னா இந்த எஃபரண்ட் ஆர்டியூல்ஸ்ல வெளியே வரும். அதாவது அப்ப நீங்க இதுல படிக்கலாம், இதை தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், காமனான விஷயம் என்ன அப்படின்னா பவுமன்ஸ் கேப்சூல்ல தான் ஃபர்ஸ்ட் என்ன ஆரம்பிக்குது, இந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் ஆரம்பிக்குது. அந்த பவுமன்ஸ் கேப்சூல்ல ஃபர்தரா இருக்கிற முக்கியமான மெட்டீரியல் என்ன அப்படின்னா இந்த குளோமரூல் அப்படிங்கிற ஒரு ரத்த நாளம் தான் இருக்கு. இந்த குளோமரூல்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா இதுதான் என்ன பண்ணுது, சுத்திகரிக்கப்பட வேண்டிய ரத்தத்தை, அதாவது இம்பியூரா இருக்க ரத்தத்தை உள்ள கொண்டு வரதும், சுத்திகரிக்கப்பட்ட ரத்தத்தை, அதாவது பியூரிஃபை ஆன பிளட்டை வெளியே கொண்டு போறதும் இது இந்த பவுமன்ஸ் கேப்சூல். சுத்திகரிக்கப்பட வேண்டிய ரத்தம் எது வழியா வரும் அப்படின்னா அஃபரண்ட் ஆர்டியூல்ஸ் வழியா உள்ள வரும். சுத்திகரிக்கப்பட்ட ரத்தம் எப்படி வெளியே போகும் அப்படின்னா எஃபரண்ட் ஆர்டியூல்ஸ் வழியா வெளியே போகும். அதுக்கு அடுத்த பார்ட் இப்ப நம்ம ரீனல் கேப்சூல் பார்த்தோம். அதுக்கு அடுத்த பார்ட் என்ன, ப்ராக்சிமல் கன்வல்வ் டியூப் அப்படின்னு பாக்குறோம். இந்த ப்ராக்சிமல் கன்வல்வ் டியூப் அப்படின்னா அண்மை சுருள்னு சொல்றோம். இந்த அண்மை சுருள்ல என்ன நடக்கும் அப்படின்னா எதை அப்சர்வ் பண்ணும் அப்படின்னா வாட்டர், அதாவது எக்ஸ்ட்ரா இருக்க வாட்டரா இருக்கலாம், சோடியமா இருக்கலாம், குளுக்கோஸா இருக்கலாம், அடுத்து குளோரைட் அயான்ஸ், இப்படிப்பட்ட முக்கியமான விஷயங்களை என்ன பண்ணும் அப்படின்னா அப்சர்வ் பண்ணும். எதெல்லாம் அப்சர்வ் பண்ணும், அதாவது நம்ம ஃபில்ட்ரேஷன்னாலே இந்த எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம்ல என்ன பண்ணும் அப்படின்னா தேவையான மினரல்ஸ் வெளியே, அதாவது பாடிக்கு எடுத்துட்டு தேவையில்லாத வேஸ்ட்டை வெளியே அனுப்பணும். அதான் இதோட பேசிக் பிரின்சிபிள். அது அப்படி பார்க்கும்போது இந்த ப்ராக்சிமல் கன்வர்ட் டியூப்ல நம்ம பார்க்கும்போது அது எதெல்லாம் அப்சர்வ் பண்ணுது அப்படின்னா தண்ணி அப்சர்வ் பண்ணுது, அதாவது இருக்கிற தண்ணி எடுக்கும், சோடியம் எடுக்கும்,
குளோரைட் அயான்ஸ் எடுக்கும், அடுத்து குளுக்கோஸ் இருந்தாலும் எடுக்கும். அதான் இதோட வேலை. அப்போ நம்ம இப்போ ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ்ல ப்ராக்சிமல் கன்வெர்ட் டியூப்ல என்ன அப்சர்வ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டா என்னலாம், குளோரைட் அப்சர்வ் ஆகும், குளோரைட் அயான்ஸ் அப்சர்வ் ஆகும், சோடியம் அப்சர்வ் ஆகும், அடுத்து வாட்டர் அப்சர்வ், மீதி கொஞ்சம் இருக்க வாட்டர் அப்சர்வ் ஆகும், அடுத்து இந்த குளுக்கோஸும் அப்சர்வ் ஆகும். அதுக்கு அடுத்த பார்ட் என்ன அப்படின்னா இந்த ஹென்லிஸ் லூப், அதாவது ஹென்லியின் வளைவு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹென்லிஸ் லூப் இல்லைன்னா ஹென்லியின் வளைவு. இது என்ன வடிவத்துல இருக்கும் அப்படின்னா யூ ஷேப்ல இருக்கும். அதாவது ஹென்லியின் வளைவு இல்ல ஹென்லிஸ் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன வடிவில் இருக்குன்னா யூ ஷேப்ல இருக்கும். இது எதெல்லாம் அப்சர்வ் பண்ணும் அப்படின்னா மீதி இருக்க சோடியமும் வாட்டரும். அதாவது இதோட முக்கியமான இது என்ன யூ ஷேப்ல இருக்க இந்த ஹென்லியின் வளைவு எதெல்லாம் அப்சர்வ் பண்ணும் அப்படின்னு பார்க்க சோடியமும் வாட்டரையும் அப்சர்வ் பண்ணுது. அடுத்து இந்த டிஸ்டல் கன்வெர்ட் டியூப், இது மூணாவது பார்ட். அதாவது பிளட் வந்து நியூரான்குள்ள இந்த நெஃப்ரான்குள்ள போகும்போது ஃபர்ஸ்ட் எதுல என்ட்ரி ஆகும் அப்படின்னா இந்த பவுமன்ஸ் கேப்சூல்ல என்ட்ரி ஆகும். அடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் பியூரிஃபிகேஷன் இல்லைன்னா செப்பரேஷன் எங்க நடக்கும் அப்படின்னா, இல்லைன்னா அப்சார்ப்ஷன் எங்க நடக்கும் அப்படின்னா இந்த ப்ராக்சிமல் கன்வெர்ட் டியூப்ல நடக்கும். இந்த செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் என்ன இந்த அப்சார்ப்ஷன் இல்லைன்னா பியூரிஃபிகேஷன் இப்படிப்பட்ட ப்ராசஸ் எங்க நடக்கும் அப்படின்னா இந்த ஹென்லியின் வளைவுல நடக்கும். அடுத்து இந்த மூணாவது நம்ம படிக்கிற இந்த டிஸ்டல் கன்வெர்ட் டியூப், இது வேற ஒண்ணும் இல்ல. இதுல என்ன அப்சர்வ் ஆகும் அப்படின்னா மீதி இருக்க குளோரினும் வாட்டரும். அதாவது நம்ம இங்க பார்த்தோம் சோடியம் வாட்டர், அடுத்து குளோரின் வாட்டர் இருக்கு. அதே இங்க இந்த வாட்டரும் சோடியமும் இங்க ஹெட்லின் வளைவு மீதி இருக்கு. அதாவது ப்ராக்சிமல் கன்வெர்ட் டியூப்ல அப்சர்வ் பண்ணிருக்கோம் கொஞ்சம் வாட்டரையும் கொஞ்சம் சோடியமும் கொஞ்சம் குளோரினையும் என்ன பண்ணிருக்கோம், அது வந்து அப்சர்வ் பண்ணி எடுத்துரும், செப்பரேட் பண்ணி எடுத்துரும் அந்த வேஸ்ட்ல இருந்து. ஆனாலும் மீதி கொஞ்சம் மீதி இருக்கிறதையும் இந்த ஹெட்லின் வளைவு என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஹெட்லின் வளைவுல இருக்க அந்த யூ வடிவிலான வளைவுல என்ன பண்ணோம் அப்படின்னா மீதி இருக்கிற வாட்டர் சோடியமையும் அப்சர்வ் பண்ணும். அது மூணாவது நடக்கிற டிஸ்டல் கன்வெர்ட் டியூப்லயும், அதாவது சேமிப்பு நாளம், இதுலயே என்ன நடக்கும் அப்படின்னா குளோரைட் அயான்ஸையும் வாட்டரையும் அப்சர்வ் பண்ணும். இப்போ நீங்க அதுக்கப்புறம் இப்ப அப்சர்வ் பண்ணியாச்சு. இப்ப எது வழியா வெளியே வரும் அப்படின்னா இந்த பவுமன்ஸ் கேப்சூல்ல இருக்கிற எஃபரண்ட் ஆர்டியூல்ஸ் வழியா, எஃபரண்ட் தமனி வழியா அது வெளியே வந்துடும். வெளியே வந்ததுக்கு அப்புறம் அப்படி அது எங்க போகும் அப்படின்னா இந்த யுரேட்டஸ் வழியா வரும். யுரேட்டர் அப்படின்னா அது எப்படின்னா சிறுநீர் குழாய்னு சொல்லுவோம். இந்த சிறுநீர் குழாய்னா வேற ஒண்ணும் இல்ல. என்ன நடக்கும் அப்படின்னா அது என்ன பண்ணும், அந்த கிட்னில இருந்து வெளியே ஃபார்ம் ஆகி வர, கிட்னில இருந்து வெளியே வர வேஸ்ட்னா என்னது, இந்த யூரினை எங்க கொண்டு வரும், இந்த சிறுநீர் பைக்கு கொண்டு வரும், அது யூரினரி பிளாடருக்கு கொண்டு வரும். அப்போ இந்த சிறுநீர் குழாயோட வேலை என்ன அப்படின்னா சிறுநீரகத்துல இருக்கிற அந்த கழிவை, அதாவது யூரினை எடுத்து எங்க கொண்டு வரணும், இந்த சிறுநீர் பைக்கு கொண்டு வரணும், யூரினரி பிளாடருக்கு கொண்டு வரணும். அடுத்து இந்த யூரினரி பிளாடர் ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த யூரினரி பிளாடர் என்ன பண்ணும், யூரினரி பிளாடரோட வேலை என்னன்னா டெம்பரரியா என்ன பண்ணும், இந்த யூரினை ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஏன்னா வந்த உடனே நமக்கு என்ன பண்ண முடியாது, எக்ஸ்கிரீட் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ண டெம்பரரியா கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வைக்கும். இந்த யூரினரி பிளாடர் எங்க இருக்கும் அப்படின்னா பெல்விக் கேவிட்டில இருக்கும், அதாவது இடுப்பு குழியில இருக்கும். அப்போ இந்த யூரினரி பிளாடர் எங்க, அது ஒரு என்ன சேமிப்பு வைக்கிற ஒரு பை மாதிரி. அந்த பை எங்க இருக்கும் அப்படின்னா இடுப்பு குழியில இருக்கும். அடுத்து இந்த இடுப்பு குழியில இருக்கும்போது ஒருவேளை இந்த யூரினரி பிளாடர் வந்து ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அது எங்க போகும் அப்படின்னா நமக்கு யுரேத்ரா வழியா என்ன ஆகும், அதாவது சிறுநீர் புறவழியா என்ன ஆகும் அப்படின்னா அது வெளியே வரும். எக்ஸ்கிரேட்டரி நம்ம சிறுநீர் கழிக்கும் போது சிறுநீர் தான் வெளியே வந்துடும். அப்போ நம்ம இப்ப இந்த கிளாஸ்ல என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா நெஃப்ரானுக்குள்ள ஃபர்ஸ்ட் என்ன போகும் அப்படின்னா சுத்திகரிக்கப்பட வேண்டிய ரத்தம் எப்படி போகும் அப்படின்னா அஃபரண்ட் ஆர்டியூல்ஸ் வழியா உள்ள போகும். உள்ள போயிட்டு ஃபர்ஸ்டா எங்க நடக்கும் அப்படின்னா ப்ராக்சிமல் கன்வெர்ட் டியூப்ல இருக்கிற சோடியம் வாட்டர் குளோரைட் அயான்ஸ் குளுக்கோஸ்ல என்ன ஆகும், அப்சர்வ் ஆகும். இது செகண்ட். அடுத்து இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ப்ராக்சிமல் கன்வெர்ட் டியூப்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் செகண்ட் ஸ்டேஜ் எங்க போகும் அப்படின்னா இந்த யூ வடிவத்துல இருக்கிற ஹென்லி வளைவுக்கு போகும், அதாவது ஹென்லிஸ் லூப்புக்கு போகும். இந்த ஹென்லி லூப்ல என்ன எது அப்சர்வ் பண்ணப்படும் அப்படின்னா இந்த குளோரைடு, இந்த சோடியம், இந்த வாட்டர், அதாவது இந்த சோடியம் இந்த வாட்டர் என்ன அப்சர்வ் பண்ணப்படும். அப்சர்வ் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் இது எங்க போகும், தேர்ட் ஸ்டேஜுக்கு அப்படின்னா இந்த டிஸ்டில் கன்வெர்ட் டியூபுக்கு போகும். இந்த டிஸ்டில் அதாவது சேகரிப்பு நாளத்துக்கு போகும். இந்த சேகரிப்பு நாளத்துக்கு போனதுக்கு அப்புறம் மறுபடியும் இது என்ன நடக்கும் அப்படின்னா மறுபடியும் இது மீதி இருக்கிற குளோரைடு அயான்ஸையும் வாட்டரையும் அப்சர்வ் பண்ணும். இந்த அப்சர்வ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பிளட் எங்க வரும் அப்படின்னா, அதாவது சாரி இந்த வேஸ்ட் எங்க வரும், அதாவது பிளட் வந்து மறுபடியும் எங்க இந்த எஃபரண்ட் ஆர்டியூல்ஸ் வழியா உடம்புக்கு போயிடும். மறுபடியும் மீதி இருக்கிற வேஸ்ட் எது வழியா வரும் அப்படின்னா யுரேத்தர் வழியா என்ன வரும், வெளியே வரும். அது தமிழ்ல சிறுநீர் குழாய் வழியா வெளியே வரும். சிறுநீர் குழாய் வழியா வெளியே வந்து அது எங்க அடிப்படையா ஸ்டோர் ஆகும், அந்த சிறுநீர் குழாயோட வேலை என்ன, அந்த கிட்னில இருக்கிற, அதாவது இந்த சிறுநீரகத்துல இருக்கிற கழிவுகளை, அதாவது அந்த யூரினை எங்க கொண்டு வரணும், இந்த சிறுநீர் பைக்கு கொண்டு வரணும், அதாவது யூரினரி பிளாடர் கொண்டு வரணும். அதான் இந்த சிறுநீர் குழாயோட வேலை. சிறுநீர் குழாய்க்கு அடுத்து யூரினரி பிளாடருக்கு வந்தாச்சு. இப்போ அது யூரினரி பிளாடரோட வேலை என்ன அப்படின்னா தற்காலிகமா என்ன பண்ணணும், இந்த யூரினை ஸ்டோர் பண்ணி வைக்கும். இது எங்க இருக்கும் அப்படின்னா இடுப்பு குழியில இருக்கும், அதாவது பெல்விக் கேவிட்டில இருக்கும்.
இந்த பெல்லி கேவிட்டியில இருக்கிற இந்த யூரினரி பிளாடர் வந்து ஃபுல் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும், அது வந்து யுரேட்டர்ஸ் வழியா, அதாவது சிறுநீர் புற வழியா என்ன ஆகும், நம்ம சிறுநீர் கழிக்கும் போது வெளியே வந்துடும்.